ஒன் அண்ட் ஆல், நான் வந்து பவித்ரா. டுடே நான் உங்களுக்கு சைட்டோஸ்கெலிட்டன் டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேசிக்லி சைட்டோஸ்கெலிட்டன் டாபிக் தான் வந்து பேஸ் டாபிக் ஆஃப் எனி செல் பயாலஜி நீங்கள் படிக்கிறீங்கன்னா. ஏன்னு சொன்னேன்னா, செல் பயாலஜி மெயின் டாப்பிக்கோட இதே பேஸ்மெண்ட் எப்படி ஆகும்னா, நம்ம வந்து செல்லோட டிவிஷன்ஸ் படிப்போம், இல்லை அதோட ஆர்கனல்ஸை பற்றி படிக்கிறோம், இல்லை அதோட ஃபங்க்ஷன்ஸ், எனி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எனி திங், அது எல்லாத்தோட பேஸ் வந்து எப்போவுமே அதோட ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கணும், செல்லோட ஆக்சுவல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த செல்லோட ஆக்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்தீங்கனாலே சைட்டோஸ்கெலிட்டன் தான் பேஸ் டாபிக். நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், சிஎஸ்ஆர் எக்ஸாம்ஸ்க்காக இருக்கட்டும், கேட்பி எனி எக்ஸாம்ஸ். மோஸ்ட்லி சைட்டோஸ்கெலிட்டனை வந்து 1 வேர்ட் 2 வேர்ட் இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தது. லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றும் அவ்வளோ இல்லாததுனால ஐ தாட் உங்களுக்கு வந்து சைட்டோஸ்கெலிட்டனோட டீட்டெயில்டு வீடியோ இது பார்த்தாலே போதும், அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஐ தாட் டு ப்ரொவைட். ஸோ இதுதான் வந்து சைட்டோஸ்கெலிட்டன். ஸோ சைட்டோஸ்கெலிட்டனில் வந்து நம்மளுக்கு நேமை பார்த்தே தெரிஞ்சிருக்கணும் வாட் இஸ் சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டோ மீன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செல்ஸ், ஸ்கெலிட்டன் மீன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். ஸோ பேசிக்லி செல்லோட ஃப்ரேம் ஒர்க்கை தான் வந்து சைட்டோஸ்கெலிட்டன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எதால் மேட் ஆகிருக்கு? பேசிக்லி ஃப்ரேம் ஒர்க் வந்து ப்ரோட்டீன்ஸால் மேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டீன் தான் வந்து ஆக்சுவல் இதோட ஃப்ரேம் ஒர்க்கை வந்து மேக் பண்ணுது. ஸோ நம்ம இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போதும் சைட்டோஸ்கெலிட்டனுக்கு இன்னும் பிகினர்ஸ் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் ரிசர்ச் லெவலுக்கு போகிறீங்கன்னா சைட்டோஸ்கெலிட்டன்னா டைப்ஸ் ஆஃப் சைட்டோஸ்கெலிட்டனாக இருக்கட்டும், அதோட ஆக்சுவல் ஒன்றுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் காம்போசிஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹியர் கோஸ். ஸோ ப்ரோட்டீன் ஃபிலமெண்ட்டுன்னு சொன்னோம். ஸோ மோனோமர் ப்ரோட்டீன் இருக்குல்ல, இந்த மோனோமர் ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து சேர்ந்து ஒரு ப்ரோட்டீன் ஃபிலமெண்ட்டாக ஆக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்லி நம்ம சைட்டோஸ்கெலிட்டனோட பேஸ் ஃப்ரேம் ஒர்க். இதோட ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்லி இது செல் ஷேப், மூவ்மெண்ட், சப்போர்ட், ஆர்கனல்ஸோட இதுக்கும் சொல்லும். ஸோ பேசிக்லி செல்லோட ஷேப், மூவ்மெண்ட், சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சைட்டோஸ்கெலிட்டனில் என்னென்ன கொடுக்கும்னு. அதை மீறி ஆர்கனலுக்கும் இது ஃபங்க்ஷன் ப்ளே பண்ணுது, சச் ஆஸ் அதோட பொசிஷனாக இருக்கட்டும், அதோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்குமே சைட்டோஸ்கெலிட்டன் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம குரோமாட்டின் ரீமாடலிங். இது வந்து இன்னொரு மெயின் டாபிக். நீங்கள் வந்து செல் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா செல் டிவிஷனில் வரும். ஸோ இந்த குரோமாட்டின் ரீமாடலிங் வந்து டிஎன்ஏவை வந்து டியூரிங் செல் டிவிஷன் வந்து என்ன நடக்கும் அதுதான் வந்து மெயினான இது பார்க்கும். இல்லை சச்சாஸ் டிஎன்ஏ வந்து கண்டென்ஸ் ஆகும் இல்லை டியூரிங் செல் டிவிஷன். அதே மாதிரி ரெப்ளிகேஷனில் வந்து திரும்ப வந்து அது பிரிஞ்சாதான் திரும்ப அது வந்து ரெப்ளிகேஷன் ஆகும். ஸோ இந்த கண்டென்சேஷன் திரும்ப பிரியிறது, இந்த ஹோல் ஃபங்க்ஷன் ஆகிறது எல்லாமே சைட்டோஸ்கெலிட்டனும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ பேசிக்லி இது வந்து உங்களுக்கு ஒரு பிக்டோரியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும்னுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தது. இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ நம்ம இதில் பார்க்க வேண்டியது வந்து மைக்ரோடியூபியூல்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். இதை தான் 3 டைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, மைக்ரோடியூபிள்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு ஒரு பேஸ் இருக்கிறதா போதும். இல்லை இப்போ என்ன எப்படி இருந்தாலும் ஐ கோ த்ரூ இட். ஸோ அடுத்தது வந்து இப்போ டைப்ஸ் ஆஃப் இதுன்னு நான் சொன்ன மாதிரி 3 டைப்ஸ் அங்கே காமிச்ச மாதிரி. ஒன்று வந்து மைக்ரோடியூபியூல்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சைட்டோஸ்கெலிட்டனை வந்து கிளாஸிஃபை எந்தெந்த பேஸஸில் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அதோட டயாமீட்டர். ஸோ பேசிக்லி டயாமீட்டர்னா என்னென்னா, இந்த ப்ரோட்டீன் இருக்கா, இப்போ இந்த ப்ரோட்டீனோட இந்த டயாமீட்டர் இருக்குல்ல, இந்த டயாமீட்டர் பேஸஸில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதோட கிளாஸிஃபிகேஷன். ஸோ அந்த டயாமீட்டர் பேஸஸ்லேயே இது வந்து 3 கிளாஸிஃபிகேஷனில் பண்ணியிருக்காங்க: மைக்ரோஃபிலமெண்ட், மைக்ரோடியூபியூல்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோஃபிலமெண்ட்டோட டயாமீட்டர் வந்து அப்ராக்சிமேட்லி இதோட டயாமீட்டர் வந்து 7 நானோமீட்டரில் இருந்தது. அண்ட் மைக்ரோடியூபியூல்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 25 நானோமீட்டர். ஸோ இது இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட், பேர்லேயே இன்டர்மீடியட், ஸோ மிடில் கிரவுண்ட். ஸோ மைக்ரோஃபிலமெண்ட் மைக்ரோடியூபியூலுக்கு இருக்கிற பிட்வீன் ரேஞ்ச் இருக்குல்ல, 7லேருந்து 25 ரேஞ்ச் இருக்குல்ல நானோமீட்டர், அந்த நானோமீட்டர் ரேஞ்சில் தான் இதோட டயாமீட்டர் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சோர்ஸஸில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்த சோர்ஸ் வரையுமே அவங்க சொன்னது 9 to 12 நானோமீட்டர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இன்டர்மீடியட்டோட ஃபிலமெண்ட்டோட பேஸ் டயாமீட்டர் வந்து மைக்ரோஃபிலமெண்ட்டும் மைக்ரோடியூபியூலுக்கும் நடுவில் இருக்கிற டயாமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும்.
ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் மோனோமர்ஸ் தான் சேர்ந்து ப்ரோட்டீன் ஃபிலமெண்ட் ஆக்குது. ஸோ ப்ரோட்டீன் மோனோமர்ஸோட ஈச் டைப்ஸ் ஆஃப் சைட்டோஸ்கெலிட்டனுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் மோனோமர்ஸ் இருக்கும். விச் மோனோமர் வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு மைக்ரோ ஃபிலமெண்ட் ஆக்கும், இல்லை மைக்ரோ டியூபியூல் ஆக்கும், இல்லைனா இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட் ஆக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதோட மோனோமர் வந்து ஜி ஆக்டின் ப்ரோட்டீன். ஸோ இந்த ஜி ஆக்டின் ப்ரோட்டீன் தான் இதோட மோனோமர். ஓகே, அதே மாதிரி இதோடது வந்து டியூபியூலன்ஸ். நிறைய பேர் மைக்ரோ டியூபியூலன்ஸ்னும் சொல்லுவாங்க. நான் டியூபியூலன் ப்ரோட்டீன் தான் வந்து இதோட மோனோமர். அதுக்கப்புறமா வந்து இன்டர்மீடியேட் பார்த்திங்கன்னா நேம்லேயே இருக்கிற மாதிரி இன்டர்மீடியேட் ப்ரோட்டீன் தான் வந்து இதோட மோனோமர். ஸோ இது வந்து பேஸான கிளாசிஃபிகேஷன் ஆஃப் 3 டைப்ஸ் ஆஃப் சைட்டோஸ்கெலிட்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இது. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மைக்ரோடியூபியூல்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஆக்டின் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு பேஸ் நாலேஜ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நான் வந்து இதை ஒன்றையும் டீப்பாக வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ நீங்கள் இது சும்மா ஒரு ஆக்சுவல் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பிக்கில் இமேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த இமேஜுக்காக உங்களுக்கு நான் இதை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் யூ கேன் செக் இட் அவுட். ஸோ ஆக்டின் ஃபிலமெண்ட் ஆல்சோ நோன் ஆஸ் ரைட். ஸோ ஆக்டின் ஃபிலமெண்ட்டை வந்து மைக்ரோ ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அரவுண்ட் 7 nm ரேஞ்சில் இருந்தது. அதே மாதிரி இதுதான் இருக்கிறதுல தின்னஸ்டான ஃபிலமெண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட ஆக்சுவல் லைக் எங்கே ப்ரெசன்ஸ் இருக்குன்னா, நீங்கள் இது பேஸாக இதை செல்லுன்னு பார்த்தீங்கன்னா இது செல்லோட கார்டெக்ஸ். செல்லோட கார்டெக்ஸில் தான் வந்து இந்த ஆக்டின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ செல்லோட கார்டெக்ஸில் தான் ஆக்டினோட இது வந்து கண்டென்ஸ்டு ஃபார்மில் நிறையவே பார்க்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு இந்த பிக்சரில் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த செல் இருக்குல்ல, இப்போ இந்த செல்லில் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டாக இருக்குது பாருங்கள் ஆக்டின், இந்த பிங்க் கலர் த்ரெட்ஸ். ஸோ இதை தான் அவன் சொல்கிறான். பேசிக்லி பார்க்க போகிறது வந்து இதில் வந்து இதோட யூனிட்ஸ் சொன்னேன்னு. ஸோ ஜி ஆக்டின் தான் வந்து இதோட மோனோமராக இருக்கும். ஸோ இந்த மோனோமர் வந்து ஆக்சுவலாக எப்படி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலமெண்ட்டாக ஆக்குது அதை பார்க்க போகிறோம். ஸோ ஜி ஆக்டின் தான் வந்து இதோட மோனோமர். இதை வந்து எஃப் ஆக்டின்னு சொல்லுவாங்க. வென் இட் இஸ் இன் த ஃபிலமெண்ட் ஃபார்மில் இருக்கும் போது எஃப் ஆக்டின்னும், மோனோமர் ஃபார்மில் இருக்கும் போது ஜி ஆக்டின்னும் சொல்கிறது தான் வந்து பேசிக்லி த ஆக்டின் ஃபிலமெண்ட். இப்போது இந்த ஜி ஆக்டினை பற்றியும் அதுக்கப்புறமா வந்து அது எப்படி ஆக்சுவலாக ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜி ஆக்டின் தான் வந்து இதோட மோனோமர் ரைட். ஸோ இதுதான் உங்களோட ஒரு பேஸான நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட இந்த பார்ட் இருக்குல்ல ஹெட், இதை வந்து ஹெட்டுனும் இதை வந்து டெய்லுன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி நான் உங்களுக்கு ஈஸியாக வரைஞ்சி காட்டினோன்னா இதுதான் வந்து ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது நான் வெறும் ஜஸ்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதோட ஹெட்டு, அதுக்கப்புறமா இதுதான் வந்து இதோட டெய்லுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹெட்டு போர்ஷனில் தான் வந்து ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கும். ஸோ இந்த ஏடிபி வந்து இங்கே பைண்ட் ஆகும். இந்த ஏடிபி பைண்ட் ஆகிறதுனால ஏடிபி வந்து அங்கே பைண்ட் ஆகிறதுனால இதுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஸ்டெபிலிட்டி இருக்கும் போது தான் வந்து இது பாலிமரைசேஷன் ஆகும். ஸோ எவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்கோ அவ்வளோ பாலிமரைசேஷன் ஆகும். ஸோ பைண்டிங் வந்து இந்த ஹெட் போர்ஷன் தட் இஸ் கிளெஃப்ட் போர்ஷன்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும், ஒரு கிளெஃப்ட் மாதிரி இடம் இருந்தால் தான் உங்களால் ஏடிபி இங்கே பைண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட பேஸ். ஸோ இப்போது இந்த ஜி ஆக்டின் ப்ரோட்டீனில் வந்து ஏடிபி பைண்ட் ஆகி ஒரு ஜி ஆக்டின் ஒன்னொன்று ஜி ஆக்டின் கூட இப்படி உங்களுக்கு ஒரு மேனரில் லைக் பாலிமரைசேஷன் ஆகும். ஸோ 166 டிகிரி மோஸ்ட்லி பார்க்கலாம். ஒரு ஆக்டினுக்கு இன்னொன்று ஆக்டினோட அந்த பைண்டிங் டிகிரி ஆங்கிள் வந்து இவ்வளோ இருக்கும், 166 டிகிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆக்டின் ஃபிலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரோப் மாதிரி த்ரெட்டாக இருக்கா. இதே மாதிரி ஒன்னொன்று ஆக்டின் ஃபிலமெண்ட் சேர்ந்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு
ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா அப்படியே டிட்டோ ரோப் மாதிரி இருக்கும். தட்ஸ் வை இதை வந்து ரோப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஐ ஹேட் அ பிக்சர். இதை பாருங்கள், இதோ இந்த மாதிரி ரோப் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆக்டின் ஃபிலமெண்ட், ஒன்னொன்று ஆக்டின் ஃபிலமெண்ட் ரெண்டும் சேர்ந்து எஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் சேர்ந்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. சில பாலிமரைசேஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ஏடிபி வந்து இங்கே பைண்டாக இருக்குது, ஜிஆர் வந்து சேர்ந்து பாலிமரைசேஷன் ஆகி உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஃபுல் லென்த் ஃபிலமெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஃபுல் லென்த் ஃபிலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து உங்களுக்கு த ஹெட் போர்ஷன் இருக்கும். இந்த ஹெட் போர்ஷனை தான் வந்து நம்ம மைனஸ் எண்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா பாயிண்டட் எண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இந்த டெயில் போர்ஷன் இருக்குல்ல, இதுதான் டெயில் போர்ஷன், ரைட்? ஸோ இந்த டெயில் போர்ஷனில் வந்து இதை வந்து ப்ளஸ் எண்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா பாப்டு எண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ எப்படி பாலிமரைசேஷன் ஆகும்னா, நியூ ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே கீழேருந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ கீழேருந்து ஆட் ஆகும் போதும் ஏடிபி வந்து இங்கே இருக்கும். என்ன ஆகுதுன்னா, பாலிமரைசேஷன் ஆகும்போது ஏடிபி வந்து இருக்கா, பாலிமரைசேஷன் ஆனோடனே ஏடிபி ஆகும், என்பிஐ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி நினைப்பீங்க இது ஹைட்ரோலைசஸால் ஆகும். ஹைட்ரோலைஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து இந்த இதாகும். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகிறதுனால தான் வந்து உங்களுக்கு பாலிமரைசேஷன் ஆகுது. கிடையாது. இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம் எனர்ஜி ரிலீஸால் தான் நம்மளுக்கு ஒரு ஒர்க் நடக்குது. ஆனால் இங்கே வந்து அது கிடையாது. இந்த ஏடிபி வந்து பியோர்லி ஸ்டெபிலிட்டிக்காக இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் வந்து இந்த ஏடிபி வந்து ஏடிபியாக உங்களுக்கு மாறுதோ அது வந்து லெஸ் ஸ்டேபிள் ஆகும். ஸோ ஏடிபி வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஏடிபி ப்ரெசன்ஸில் அதுக்கு கிரிப் ஹையாகவும், ஏடிபி ப்ரெசன்ஸில் அதோட கிரிப் வந்து லூஸாகவும் இருக்கும். இதை தான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. இங்கே வந்து எவ்வளோத்துக்கு ஏடிபி இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது வந்து பாலிமரைசேஷன் ஆகிக்கிட்டே போவோம். ஏடிபி இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து பாலிமரைசேஷன்லேருந்து டீபாலிமரைசேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ பேசிக்கலி இது எப்படி ஆகும்னா, இங்கேருந்து பாலிமரைசேஷன் ஆகும், இங்கேருந்து டீபாலிமரைசேஷனும் ஆகும். ஆனால் இதில் வந்து இன்னொரு ஃபேக்ட் இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோன்னா வந்து இதில் இந்த சைட்லேருந்து பாலிமரைசேஷனும் இந்த சைட்லேருந்து டீபாலிமரைசேஷனும் ஆகுதில்ல, அப்படி கிடையாது. ரெண்டு சைடுலேருந்தும் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாலிமரைசேஷனும் டீபாலிமரைசேஷனும் ஆகும். ஸோ என்னென்னா, இது ஒரு ஃபிலமெண்ட்னால் இங்கேருந்தும் ஆட் ஆகும், இங்கேருந்தும் ஆட் ஆகும். அதேமாதிரி இங்கேருந்தும் டீபாலிமரைசேஷன் ஆகும், இங்கேருந்தும் டீபாலிமரைசேஷன் ஆகும். டீபாலிமரைசேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஜி ஆக்டின். ஓகே, ஸோ ரிமூவல் ஆஃப் ஜி ஆக்டின் தான் வந்து உங்களுக்கு டீபாலிமரைசேஷன். ஸோ இங்கேருந்து பாலிமரைசேஷன் ஆகும், டீபாலிமரைசேஷன் ஆகும், இங்கேருந்து திரும்ப டீபாலிமரைசேஷன் ஆகும், இங்கேருந்து பாலிமரைசேஷனும் ஆகும். இது மைனஸ் என், இது ப்ளஸ் என். ஸோ ரெண்டு இடத்துலேருந்து ஆகுது. ஆனால் அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ளஸ் எண்டில் வந்து பாலிமரைசேஷனோட ரேட் வந்து ஹையாகவும், இந்த மைனஸ் எண்டில் வந்து பாலிமரைசேஷன் ரேட் வந்து லோவாகவும் பார்த்துருக்காங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து உங்ககிட்ட ஏடிபி நிறைய இருக்கா, ஏன்னா இது புதுசாக ஆட் ஆனது. ஸோ இந்த ஏடிபி நிறைய இருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு வந்து பாலிமரைசேஷனோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் இது வந்து ஒரு தியரி, இப்போ வரையுமே ஆக்சுவலாக இது சொல்லலை. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணும். ப்ளஸ் எண்டில் வந்து பாலிமரைசேஷனோட ரேட் அதிகமாகவும், திஸ் இஸ் வெரி மெயின். ஸோ ப்ளஸ் எண்டில் வந்து பாலிமரைசேஷன் அதிகமாகவும், மைனஸ் எண்டில் பாலிமரைசேஷன் ப்ளஸ் எண்டை கம்பேர் பண்ணும் போதும் கம்மியாகும். இது பார்க்கணும். ஆனால் டீபாலிமரைசேஷனோட ரேட் வந்து அப்ராக்சிமேட்லி ப்ளஸ்ஸுக்கோ மைனஸ்க்கோ வந்து நியர்லி சேமாக இருக்குது. இதை தான் அவங்க சொல்ல வராங்க இதில். ஸோ இப்போ நம்ம வந்து பாலிமரைசேஷன் எப்படி ஆகுது, இதுக்கு என்னென்ன ஆக்சுவலாக ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் இதோட ஆக்சுவல் பாலிமரைசேஷனோட மெக்கானிசம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட்டோட ஆக்சுவல் 3 ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து படிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நியூக்ளியேஷன்னு சொல்கிறாங்க. நியூக்ளியேஷனில் என்ன ஆகும்னா, இப்போது உங்களோட ஆக்டின் ஃபிலமெண்ட்டாக இது ஜி ஆக்டின்ஸ் இருக்குது, ஏடிபியோட இருக்கா. இப்போது இது வந்து பைண்ட் ஆகி
ஒரு ஸ்டேபிள் ஃபார்மேட்டில் வரணும். ஏன் ஸ்டேபிள் ஃபார்மேட்டில் வரணும்னா மோஸ்ட்லி ஜி ஆக்டின் வந்து எப்போவுமே அன்ஸ்டேபிளாக இருக்கும். அது தனியாகவே இண்டிபெண்ட்டாக சுற்ற பார்க்கும். அந்த தனியாக சுற்றாமல் அது வந்து ஒரு ஸ்டேபிள் யூனிட், இது ஒரு ஸ்டேபிள் யூனிட் ஆகும். இந்த ஸ்டேபிள் யூனிட் தான் வந்து ஃபர்தர் பாலிமரைசேஷனுக்கு போகும். இந்த ஸ்டேபிள் யூனிட்டை தான் வந்து நம்ம 3 ட்ரைமர் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அந்த நியூக்ளியஸ் கிடையாது, இது சாதா இந்த நேமிங் பர்பஸ்க்கு அவங்க இந்த நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இது ஒரு ட்ரைமர் நியூக்ளியஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ட்ரைமர் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும்னா இது வந்து ஃபர்தராக உங்களுக்கு பாலிமரைசேஷன் ஆக போகும். ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேபிள் யூனிட் இருக்குல்ல, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேபிள் யூனிட் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியேஷன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் நியூக்ளியேஷன்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எலாங்கேஷன். எலாங்கேஷன் எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட இந்த ட்ரைமர் நியூக்ளியஸ் இருக்கா, இப்போ இந்த ட்ரைமர் நியூக்ளியஸில் கூட நியூவாக ஜி ஆக்டின் வந்து 2 பக்கமும் ஆட் ஆகிட்டே வரும். இதை தான் வந்து எலாங்கேஷன் நேம்லேயே இருக்கிற மாதிரி எலாங்கேட் ஆகுது. இப்போது இந்த 2 பக்கமும் எலாங்கேஷன் ஆகுது. ஆனால் இந்த செகண்ட் ஸ்டெப், ஆனால் இந்த எலாங்கேஷனில் வந்து மெயினாக ரேட் லிமிட்டிங் ஸ்டெப் எங்கன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜி ஆக்டின் வந்து ஹையாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து எலாங்கேஷனுக்கு போகும். இஃப் ஜி ஆக்டினோட கான்சன்ட்ரேஷன் வந்து லோவாக இருந்தால் இது வந்து பாலிமரைசேஷன் விட்டுட்டு பாலிமரைசேஷனில் எலாங்கேஷனுக்கு வந்து இது போகவே போகாது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜி ஆக்டின் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இன் டர்ம்ஸ் ஆஃப் எலாங்கேஷன். ஸோ ஒன்ஸ் எலாங்கேஷன் ஆகிட்ட பேருக்கு இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது உங்களோட மெயின் 3 யூனிட், அதை மீறி இது வந்து உங்களோட எலாங்கேட்டட் யூனிட். ஓகே, ஸோ இது ப்ளஸ் எண்ட், இது மைனஸ் எண்ட். ஸோ பேசிக்கலி இது பாலிமரைசேஷன் ஆகும், டீபாலிமரைசேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் எப்போ ரீச் ஆகும்னா இதோட லென்த்து வந்து சேஞ்சே ஆகாது. லென்த்தோட நோ சேஞ்ச். ஸோ வென் டஸ் திஸ் ஹேப்பன்? லென்த்தோட சேஞ்ச் வந்து எப்போ ஆகாதுன்னா வென் அடிஷன் எவ்வளோ நடக்குதோ அவ்வளோவும் டெலிஷனும் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஜி ஆக்டின் added will be equal to number of G actin removed. இதை தான் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். எப்போ அடிஷனோ டிலிஷனோ ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கே புரியும்ல. இப்போ 2 வந்து நான் இங்கே சேர்க்குறேன்னா ஒரு இதில் 2 வந்து நான் இங்கேருந்து எடுக்கிறேன். அப்போ என்ன ஆக்சுவல் நெட் ஒர்த்? ஒன்றுமே இல்லை, அதே சேம் சைஸ் தான், சேஞ்சே இல்லை. ஏன்னா 2 ஆட் ஆகும்போது 2 வெளியே போயிடுது, அதனால சேஞ்சே இல்லை. ஸோ இதை தான் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நான் வந்து critical concentration and treadmilling is the last topic in the actin filamentsல. So what is CC? That is critical concentration. So critical concentration the minimum amount of G actin require. So basically critical concentration என்னன்னா the minimum amount of G actin required for polymerization. நான் உங்களுக்கு elongation ஸ்டெப்பில் சொன்னேன், கான்சன்ட்ரேஷன் வந்து G ஆக்டினோடது ஹையாக இருக்கணும். G ஆக்டினோட கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருந்தால் தான் elongation வந்து ஆகும். ஸோ இவங்க சொல்கிறாங்க கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இன் விச் அதால் பாலிமரைசேஷன் எலாங்கேஷன் வந்து தொடக்கமே ஆகிடும்.
ஸோ மினிமமாக எவ்வளோ தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது மைனஸ் எண்ட், இது ப்ளஸ் எண்ட். இதோட பாலிமரைசேஷன் ரேட் வந்து லோவாக இருக்கும் கம்பேர்ட் டு இதோட பாலிமரைசேஷன். ஸோ இதுக்கு சாதாவாகவே பாலிமரைசேஷன் ரேட் அதிகமாக இருக்கும்போது கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொடுத்தாலே இது ஏறிடுமா. ஸோ இதோட கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும் கம்பேர்ட் டு இதோட கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா இதுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் தேவை, இது பாலிமரைசேஷன் ஆக்டிவிட்டி காட்ட. ஸோ ப்ளஸ்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ளஸ் எண்டோட கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவாக இருக்கும் கம்பேர்ட் டு மைனஸ் எண்டோட கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன். இதை தான் வந்து அவங்க இங்கே சொல்கிறாங்களே, ப்ளஸ்ஸோடது கம்மியாக இருக்கும் மைனஸோட. அதே மாதிரி இப்போ அடுத்த ஒரு ஃபேக்ட் வந்து ட்ரெட்மில்லிங். ஸோ வாட் இஸ் ட்ரெட்மில்லிங்? ட்ரெட்மில்லிங் வந்து என்னென்னா, இப்போது ப்ளஸ் எண்டில் நம்மளுக்கு எப்படி வந்து அடிஷன் ஆகுதோ மைனஸ் எண்டில் வந்து அதே மாதிரி டீபாலிமரைசேஷன் ஆகுதா. ஒரு ஸ்டேஜில் நான் உங்களுக்கு சொன்னமே ஸ்டெடி ஸ்டேட் ஆகுது, ரைட்? ஸ்டெடி ஸ்டேட் ஆகிற ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, அந்த கான்சன்ட்ரேஷனை தான் வந்து ட்ரெட்மில்லிங்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் பிட்வீன் த critical concentration of plus and minus. ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, இந்த கான்சன்ட்ரேஷன் தான் வந்து நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட்டை கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட்டை கொடுக்குற ஒரு ஸ்டேட்டை தான் வந்து நம்ம ட்ரெட்மில்லிங்னு சொல்லுவோம். ட்ரெட்மில்லிங் இட் இஸ் அ ஸ்டெடி ஸ்டேட். அதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கான்சன்ட்ரேஷன் இன் விச் அதோட கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷனோட ப்ளஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷனோட மைனஸில் இருக்கிற பிட்வீன் கான்சன்ட்ரேஷன் தான் வந்து ட்ரெட்மில்லிங். ஓகே, ஸோ திஸ் மச் இஸ் இனஃப் ஃபார் இது ஆக்டினுக்கு. இப்போ வந்து நம்ம ஆக்டினோட சைட் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆக்டின் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் which bind to the actin கிட்ட பைண்ட் பண்ணி ஃபியூ ஃபங்க்ஷன்ஸை வந்து காட்டும். ஃபங்க்ஷன்ஸ் இல்லை அதோட ஆக்சுவல் ரியாக்ஷன்ஸ் ஆர் வாட் எவர் நீங்கள் இதை வேணால் சொல்லிக்கலாம். ஸோ ஏடிபி பைண்டிங் ப்ரோட்டீன் ஏபிபி பைண்டிங் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம், இது ஆக்டின் பைண்டிங் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ரைஸ்டாக நான் இங்கே வந்து ஒரு பிக்சரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை படித்தாலே போதும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபார்மன் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும், இது வந்து அங்கேயே யூஸ் ஆகும். இந்த நியூக்ளியேஷன் ஸ்டெப் இருக்குல்ல, இந்த நியூக்ளியேஷன் ஸ்டெப்லேயே வந்து ஃபார்மன் வந்து ஆட் ஆகி ஸ்டேபிளைஸ் பண்ணும். ஸ்டேபிளைசஸ் த நியூக்ளியஸ், ட்ரைமர் நியூக்ளியஸ் சொன்னேன்னு, அந்த ட்ரைமர் நியூக்ளியஸை ஸ்டெபிளைஸ் பண்ணுறது வந்து ஃபார்மனோட வேலை. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, அண்ட் இது வந்து ஏஆர்பி காம்ப்ளெக்ஸ். ஸோ ஏஆர்பி காம்ப்ளெக்ஸ் வந்து ஆக்டின் ரிலேட்டட் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த ஆக்டினோட பைண்ட் ஆகி இது வந்து இப்படி பிரான்ச்சிங் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த பிரான்ச்சிங்கோட ஆங்கிள் வந்து மோஸ்ட்லி 70 டிகிரி ரேஞ்ச் ஆகும். சம்வேர் யூ கேன் see 90 degrees ஆல்சோ, பட் மோஸ்ட்லி டெக்ஸ்டில் வந்து 70 டிகிரி ரேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ பிரான்ச்சிங் ப்ரோட்டீன். ஸோ இது வந்து ஆக்டினை வந்து பிரான்ச்சிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தைமோசின் அண்டு ப்ரொஃபிலின் இருக்கா. ஸோ ப்ரொஃபிலினும் வந்து ஒரு என்ன ஆகும்னா, இது இட்ஸ் அ பைண்டிங் ப்ரோட்டீன். இது வந்து கரெக்டாக இந்த இதை வந்து கேப் பண்ணிவிட்டு இது வந்து பாலிமரைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பாலிமரைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறத வந்து இது ப்ரொஃபிலின்னு சொல்லுவோம். ஆனால் தைமோசின் வந்து இதுவுமே இந்த யூனிட்ஸை கேப் பண்ணிவிட்டு ஆனால் பாலிமரைசேஷனை வந்து பண்ணவே விடாது. ஸோ ப்ரிவென்ட்ஸ் த அசம்பிளி. ஸோ தைமோசின் வந்து இன்ஹிபிட்டர் மாதிரியும் ப்ரொஃபிலின் வந்து ஆக்சிலேட்டர்ஸ், ஸோ லைக் இது வந்து என்ஹான்சர்ஸ் மாதிரியும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஃபிலினும் வந்து ஒரு டைப் ஆஃப் டீபாலிமரைசேஷன் ப்ரோட்டீன் தான். இது வந்து இங்கே மைனஸ் எண்டில் அட்டாச் ஆகிட்டு accelerates the disassembly. ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் டீபாலிமரைசேஷன் ப்ரோட்டீன். அதுக்கு அடுத்தது வந்து ஜெல்சோலினும் ஒரு டைப் ஆஃப் டீபாலிமரைசேஷன் ஆர் கட்டிங் ப்ரோட்டீன்னு நம்ம சொல்லலாம். இதை டீபாலிமரைசேஷனோட இது வந்து கரெக்டாக ப்ளஸ் எண்டில் போய் பைண்ட் ஆகிட்டு அதை கட் பண்ணிடும்.
கட் பண்ணிவிட்டு இந்த பைண்டான இடத்தோட கேப்பாக இருக்கும். ஸோ இது வந்து கட்டிங் ப்ரோட்டீன்னு சொல்லலாம். இது டீபாலிமரைசேஷனுக்காக இதுவுமே டீபாலிமரைசேஷன். ஆனால் இதை வந்து அசம்பிளியை பண்ண விடாது, அதனால் இதை வந்து பாலிமரைசேஷன் கம்மியாகும். இது வந்து கேப்பிங் ப்ரோட்டீன். ஸோ கேப்பிங் ப்ரோட்டீன் தான் வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன், லைக் கேப்ஜின்னு வச்சுக்கோங்க. கேப்ஜி வந்து ஒரு டைப் ஆஃப் கேப்பிங் ப்ரோட்டீன். இது வந்து ப்ளஸ்ஸில் போய் ஆட் ஆகி ப்ளஸ்ஸில் போய் ஆட் ஆகி அசம்பிளியும் பண்ண விடாது, டிஸ்அசம்பிளியும் பண்ண விடாது. பேசிக்கலி இது ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு இதாகும், அப்படியே அதை மெயின்டைன் பண்ண. அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி தான் இது ஒரு டைப்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் கேப்பிங் ப்ரோட்டீன் தான். ஆனால் இது என்ன பண்ணணும்னா த்ரூ அவுட் இதில் வந்து ஆக்டினில் வந்து பைண்ட் ஆகி இதை ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி கேப்பிங் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெபிளைசிங் ப்ரோட்டீன்ஸுன்னு சொல்லலாம். ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கேப்பிங் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இது வந்து மெயின்லி நம்மளுக்கு மசிலில் வந்து பார்ப்போம். மசிலில் வந்து இந்த கேப்பிங் ப்ரோட்டீன் தட் டு ட்ரோப்போமயோசின் வந்து அதில் ரொம்பவே பார்க்கலாம், மசிலில் வந்து பார்க்கலாம். இது மீறி வந்து பைண்டிங் அண்ட் கிராஸ் லிங்கிங் ப்ரோட்டீன்ஸ் லைக் ஃபிம்ப்ரின், ஆல்ஃபா ஆக்டினின், ஃப்ளாமின், ஸ்பெக்டரின், இஆர்எம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பைண்டிங், ஒரு மெம்ப்ரேனோட பைண்ட் ஆகிறதுக்கும் இல்லை ஒரு ஆக்டின் ஒன்று ஆக்டின் கூட கிராஸ் லிங்க் ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். கிராஸ் லிங்க் ஆகுது, இது வந்து பிரான்ச் ஆகல. பிரான்ச்சுக்கு வந்து இங்கே ஒரு ப்ரோட்டீன் தேவைப்படும், இது வந்து லிங்க் பண்ணுது, ஒன்றுக்கு மேலே ஒன்று லிங்க் பண்ணுறது தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் டேக் பண்ணி வச்சுருக்கேன். டோன்ட் வரி, யூ கேன் கோ த்ரூ த பிக்சர் ஆஃப்டர் சீயிங் திஸ் வீடியோ. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஆக்டினை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஸ்லைடுன்னு சொல்லலாம். இதில் வந்து ஐ ஹேட் சிஎஸ்ஆருக்கு தான் மெயினாக இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிஎஸ்ஆராக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்பாக இருக்கும். ஃபுல் ரிவிஷன் அவ்வளோதான் நீங்கள் படிக்க தேவையில்லை. இதுவும் இந்த ஸ்லைடும் வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஓகேவா? இந்த ஸ்லைட் நீங்கள் படிச்சிங்கனாலே ஃபுல் ஆக்டினோடது போதும். ஸோ ஆக்டினை பற்றி நான் சொன்ன மாதிரி இது வந்து 7 நானோமீட்டர்ஸ், அதுக்கப்புறமா மோனோமர்ஸ், பாலிமர்ஸ். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா, ஜி ஆக்டினோட ப்ரோட்டீன் சைஸ் வந்து 375 அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன் சைஸ். இதில் வெயிட் வந்து அப்ராக்சிமேட்லி 42 கிலோ டால்டன் இருக்குது. ஸோ கிளெஃப்டில் வந்து ஏடிபி பைண்ட் ஆகும். அதுக்கப்புறமா பாலிமரைசேஷன் எப்படி ஆகும்? நியூக்ளியேஷன், எலாங்கேஷன், ஸ்டெடி ஸ்டேட்டை தான் வந்து ஒரு நியர்லி ட்ரெட்மில்லிங் மாதிரி. அதே மாதிரி ஜி ஆக்டின் வந்து க்ரோயிங் ஃபிலமெண்ட்டில் ஆகும், ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகும், பிஐ ரிலீஸால் உங்களுக்கு வந்து டிசோசியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட்ஸ் நாட் தட் அதோட இதாலேயே உங்களுக்கு ஆக்சுவலாக ஆகும்னு, ஆனால் என்னென்னா அதோட ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பாயிண்டட் எண்ட் இருக்குது, ப்ளஸ் எண்ட் இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ் எண்டில் வந்து அடிஷன் அதிகமாகவும், பாயிண்டட் எண்டில் வந்து ஸ்லோவராகவும், ட்ரெட்மில்லிங், கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன், ஏடிபி சைக்கிள். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆக்டின் பைண்டிங் ப்ரோட்டீன், ஆக்டின் வந்து ரீமாடலிங்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து நியூக்ளியேஷனில் வந்து இந்த ARP 2/3 காம்ப்ளெக்ஸ் தான், அதான் நான் சொன்னேன் பிரான்ச்சிங் காம்ப்ளெக்ஸ். ஃபார்மின் வந்து மெயினாக இந்த 2 ப்ரோட்டீன்ஸை வந்து நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின். ஸோ ஃபார்மின் மேக்ஸ் த ஃபிலமெண்ட் அண்ட் ARP பிரான்ச்சஸ் த. இது வந்து மெயினான இது நான் சொன்ன மாதிரி இதை 2 நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே தான் இது ஃபுல் சார்ட்டு, எல்லா பைண்டிங் ப்ரோட்டீன்ஸையும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு வந்து இன் மாலிகுலர் மெக்கானிசம், மாலிகுலர் பயாலஜியில் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்விட்சஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்சுவலாக ப்ரொமோட்டர்ஸ் அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இதை நம்ம சொன்னோன்னா அவ்வளோ யூஸ் கிடையாது. ஸோ இதை வந்து அப்போ பார்க்கலாம். அதே மாதிரி ஆக்டின் டார்கெட்டிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டின் டார்கெட்டிங் ட்ரக்ஸ் இதை வந்து டெஃபினெட்லி 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். எப்போ மியூட்டேஷன் நடக்கும் போதும், ஆக்டினில் ஒரு மியூட்டேஷனாக இருக்கும் போதும் அந்த ஆக்டினை இன்ஹிபிட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், அதோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆக்டினோட ஸ்ட்ரக்சரல், எங்கெல்லாம் ஆக்டின் பார்க்கலாம், மைக்ரோவில்லாய், ஃபிலோபோடியா, செல் கார்டெக்ஸ், நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்டைல் ரிங்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃபைபர்ஸ் தான் மசில்ஸ் மோஸ்ட்லி. அண்ட் அதே மாதிரி அதோட ஃபங்க்ஷன்ஸ், ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் அப்படியே மேலோர பார்த்துக்கிட்டாலே போதும், நத்திங் மச். ஸோ திஸ் இஸ் இட் அண்ட் தேங்க்யூ.
Please do subscribe and like my channel. If you like it more, I will be posting more videos on the CSR content. Please do check it out. Thank you.